ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஒரு மாமி எனக்கு சொல்லி கொடுத்த ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி தாங்க உங்களுக்காக இன்னைக்கு நான் செஞ்சு காமிக்க போகிறேன். அதாவது முருங்கைக்காயை வச்சு ஒரு மிளகு குழம்பு. ரொம்ப டேஸ்ட்டாக அவங்க பண்ணியிருந்தாங்க. வித்தியாசமாகவும் இருந்தது. சாம்பார் இல்லை, புளிக்குழம்பு இல்லை. இது வேற மாதிரி டேஸ்ட்டாக சூப்பராக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஒரு கடாயை ஸ்டவ்வில் வச்சு கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, தோரம்பருப்பு இது மூணும் ஒவ்வொரு டீஸ்பூன் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். அதோட மிளகு ஒரு அரை டீஸ்பூனும் மல்லி விதை ஒரு டீஸ்பூனும் சேர்த்து அதையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் செவக்க வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு அதை தனியாக ஆற வைங்க. அதே பாத்திரத்தில் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு அதையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி இதோடு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. இது ஒரு பக்கம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. எனக்கு சொல்லி கொடுத்த மாமி பெரிய வெங்காயமோ தக்காளியோ அவங்க சேர்த்துக்கல. ஆனால் நான் செய்யும் பொழுது ஒரு பெரிய வெங்காயமும் ஒரு தக்காளியும் பொடியாக நறுக்கிக்கிட்டேன். ரெண்டுமே ஆப்ஷனல் தான். விரும்பினா சேர்த்துக்கங்க, இல்லைன்னா விட்டுருங்க. அடுத்து ஒரு முருங்கைக்காய். இதை நம்ம சாம்பாருக்கு போடுற மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுக்கோங்க. இப்போது ஒரு கடாயை அடுப்பில் வச்சு நல்லெண்ணெய் ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு உளுந்து ஒரு டீஸ்பூன், அதோட கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன், வெந்தயம் ஒரு அரை டீஸ்பூன், கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து ஒரு தாளிப்பு தாளிச்சுக்கோங்க. இப்போது நம்ம நறுக்கி வச்ச வெங்காயத்தையும் தக்காளியும் சேர்த்துக்கோங்க. அதோட கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி லேசாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே நறுக்கி வச்சுருக்கக்கூடிய முருங்கைக்காயை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதோட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. முருங்கைக்காய் லேசாக வதங்கினதுக்கப்புறம் ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை கரைச்சி அந்த புளிக்கரைசலை அதோடு சேர்த்துக்கோங்க. புளிக்கரைசலோட மஞ்சத்தூள் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கரண்டியை வச்சு ஒரு கலக்கி விட்டுக்கோங்க. ஒரு 2 கொதி வரட்டும். வந்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கக்கூடிய மசாலாவை சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றி அதோட ஒரு அரை டீஸ்பூன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த குழம்புக்கு தேவையான உப்பையே சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலக்கி விடுங்க. ஒரு 10 நிமிஷம் கொதித்து முருங்கைக்காய் நல்லா வேகட்டும். அதுக்காக ஒரு மூடி போட்டு வேக வைங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தரம் எடுத்து கலக்கி விட்டுக்கோங்க. அவங்க மாமி எனக்கு சொல்லி கொடுக்கும்போது வெங்காயமும் தக்காளியும் ஆட் பண்ணலைங்க. ஆட் பண்ணலைனாலும் இந்த குழம்பு ரொம்ப ரொம்ப சுவையாக டேஸ்ட்டாக இருந்தது. இருந்தாலும் நான் தக்காளியும் வெங்காயமும் சேர்த்துருக்கேன். இதுவுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்குதுங்க. அதை விட கொஞ்சம் டேஸ்ட்டு கூடத்தான் இருக்குது. விரும்பினா நீங்கள் அது ரெண்டையும் சேர்த்துக்கலாம். இப்போ கொதித்து முருங்கைக்காயெல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் இறக்கி வச்சிடலாம். உண்மையிலேயே நல்ல சூடான சாதத்தில் இந்த குழம்பை பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுங்க. உங்கள் வீட்லேயும் ஒரு தரம் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை பாய்.